வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம 2 மசாலா பொடி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஒன்று கரம் மசாலா பொடி, மற்றொன்று பிரியாணி மசாலா பொடி. இந்த 2 பொடிகளையும் நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் கடையில் வாங்கும் மசாலா பொடியில் நீங்கள் எவ்வளவு சமையலுக்கு சேர்ப்பீர்களோ அதில் பாதி அளவு நமது முறையில் செய்யும் மசாலா பொடியினை பயன்படுத்தினால் போதுமானது. எனவே உங்களுக்கு மிகவும் சுவையும் மனமும் உள்ள இந்த மசாலா பொடி உங்களுடைய பணத்தையும் மிச்சம் பிடிக்கின்றது. இன்று நாங்கள் கூறும் இந்த எளிமையான முறையிலே நீங்கள் மசாலா பொடியினை தயாரித்து வைத்து பயன்படுத்துங்கள். அதை எவ்வாறு செய்வது என்பதை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். வாருங்கள், வீடியோவிற்குள் செல்லலாம். நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்ப்கின் 123 சேனல். நீங்க தொடர்ந்து என்னோட பொடி வகைகளை பார்த்து நீங்க நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆயிரக்கணக்கான பேர் நல்லா பார்த்து கமெண்ட்ஸும் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ இந்த பொடி வகைகள் ஒன்றான கரம் மசாலா பவுடர் வீட்டிலேயே பண்றது எப்படின்றத சொல்றேன். நம்ம வீட்டுல பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையில வாங்குற பேக்கெட்டா வாங்கி வைக்கிறத விட வீட்டுல நம்ம சுத்தமான பொருட்களை யூஸ் பண்ணி பண்றதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கடையில் வாங்குற அமௌண்ட்டு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவு எடுத்துட்டாலே இது நிறைய காணும். இதை நான் எல்லாமே சிம்பிளாக வறுத்து அரைக்க வேண்டியதுதான். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னன்றதை சொல்கிறேன். இதை ஒன்ஸ் நம்ம லீவு நாளில் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு ஏர் டைட்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா பொதுவாக யூஸ் பண்ணுறது காய்கறிகள், சப்ஜி மசாலா போட்ட சப்ஜி கறி பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக தக்காளி சாதம் அதெல்லாம் செய்யும் போதெல்லாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டைப்பாக ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஒன்று பிரியாணி மசாலா பவுடர், இன்னொன்று கரம் மசாலா பவுடர். இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம். தேவையான இன்கிரீடியன்ஸு என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ சொல்கிறேன். கடையில் கரம் மசாலா பவுடர் வாங்கினோன்னா அதை 1 ஸ்பூன் போடுவோம். அந்த 1 ஸ்பூனுக்கு பதிலாக இந்த வீட்டிலே பண்ணி வச்ச பவுடரை 1/2 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா வரும். வீட்டில் பண்ணி வச்சோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்யணும், மனம் குணம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல தேவையானது நான் என்ன பண்ணுறேன்னா, தனியா எடுத்துட்டுருக்கேன். இந்த தனியா 4 ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன். அடுத்ததா பட்டை 4 பட்டை எடுத்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1 இன்ச்சு நீளமுள்ள 4 பட்டைகள் எடுத்துட்டுருக்கேன். கிராம்பு எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னா ஒரு 20 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். 20 கிராம்பு உங்களுக்கு அதிகமாக தோணித்துன்னா 2 எடுத்துடலாம், ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த அன்னாசி பூ, அதாவது ஸ்டார் அனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 6 எடுத்து வச்சுட்டுருக்கேன். 6 எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பாருங்க. அடுத்ததா இந்த ஜாவித்ரி, அதாவது ஜாதிபத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 4 பூ எடுத்துட்டுருக்கேன். இது 1 2 நல்லா டேஸ்ட் வரும். இது 4 எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த இன்கிரீடியன்ஸுக்கு தேவையான அரோமா வரத்துக்காக. அது மிளகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் 10 ஏலக்காய் 1 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற கருப்பு ஏலக்காய். எதுக்காக இந்த கருப்பு ஏலக்காய் போடுறோன்னா, இது அரோமா நல்லா டேஸ்டாக வரும். இது 4 எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்ததா ஆர்டினரி ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ஷாஹி ஜீரா, இந்த மசாலா சாமானுக்கே ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இந்த ஷாஹி ஜீரா. நார்த் இந்தியாவிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஷாஹி ஜீரா இல்லைன்னா அதை விட்டுடுங்க, உங்கள் இஷ்டம். பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். காரத்துக்கும் நிறம் கொடுக்கறதுக்காகவும் காஷ்மீரி சில்லி இது ஒரு 4 எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது தவிர பே லீஃப் 2 பெருசாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். சின்னதாக பே லீஃப் இருந்தால் 4 எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் நேயர்களே கரம் மசாலா பவுடருக்கான இன்கிரீடியன்ஸ். இதை எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். இது எல்லாத்தையுமே ஒன்னா வானலியில வறுத்துடும். ரொம்ப கருக வறுக்கணும்ன்றது இல்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே த்ரூ அவுட் வச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எல்லா இதையும் ஒன்னா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மிளகு போடுறேன்.
அடுத்தது தனியா, ஜீரகம், ஷாஹி ஜீரா கடைசியில போட்டுக்கலாம். மிளகா வத்தல், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், கிராம்பு. இந்த பட்டையை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஒடிச்சு போடுறேன் ஈஸியா வறுபடுறதுக்காக. பட்டை, இந்த 2 ஜீரகத்தையும் கடைசியில இது நல்லா சூடு வந்த பிறகு போட்டே வறுத்துக்கலாம். இந்த பே லீஃபையும் நான் வந்து துண்டா கட் பண்ணி இதில் போட்டு, கருப்பு ஏலக்காயும் அதோட போட்டு வறுத்துக்கலாம். இன்னும் 2 பொருள் மட்டும் இருக்கு, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கு. இப்போ பாருங்க, வறுக்கும் போதே இந்த மசாலா ஃப்ளேவர் அப்படியே மூக்க தொலைக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அரைச்சி வச்சுட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னரில் போட்டு அழகாக லேபிள் ஒட்டி எழுதி வச்சிடலாம் கரம் மசாலா பவுடர். ஏன்னா பிரியாணி மசாலா பவுடர் தனியாக பண்ணுறதுனால கரம் மசாலா பவுடர் அப்படின்னு லேபிள் போட்டு எழுதி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதை பார்த்துட்டே இருக்கும்போதே என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேரில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமும் சொல்லுங்கள். இதை பாருங்கள், ரொம்பவும் கருக வறுக்காமல் சாமான்களை வாசனை வந்தோடனே எடுத்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் நான் கடைசியாக சேர்க்கணும்னால இந்த ஷாஹி ஜீராவையும் இந்த ஜீரகத்தையும் அதில் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நல்ல அரோமா வருது. பக்கத்து வீட்டிலலாம் கூட கேட்பாங்க, மசாலா போட்டு பண்ணுறீங்க, வாசனை வருது அப்படின்னு. இனிமேல் வேண்டாம், கருப்பாக போயிடும், கலரே மாற்றிடும். போதும், அடுப்பு அணைச்சிட்டேன். இது நல்லா ஆறின பிறகு அரைச்சாலே கரம் மசாலா ரெடி. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ், மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் தான் இப்போ நம்ம ஆச்சு. அதோடய நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது அரைச்சி கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அப்புறம் கருகி போயிடும். இதை வந்து தனியாக கரம் மசாலா பவுடருக்கான சாமான்களை மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். கரம் மசாலா பவுடர், கரம் மசாலா பொடி 69 கிராம் நமக்கு கிடைச்சிருக்கு. நேயர்களே, வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இப்போ பொடி வகையில் முதல்ல கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? அது எப்படின்றது, அது என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். பிரியாணி மசாலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனால் 2 தனியா எடுத்துட்டுருக்கேன். இதே டேபிள் ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டுருக்கேன். பட்டை வந்து 1, 2, ஒரு 3 பட்டை. அது மாதிரி படி ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அது வந்து 2 போட்டுருக்கேன். கருப்பு ஏலக்காய் 2 போட்டுருக்கேன். இது வந்து கடற்பாசி வந்து 2. அதாவது பிரியாணிக்கு சோம்பும் கடற்பாசியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் கடற்பாசி ஒரு 2 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். சாதாரண ஏலக்காய், ஆர்டினரி ஏலக்காய் 4. கிராம்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இந்த அதே டேபிள் ஸ்பூன் அளவில் சோம்பு, படி சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து இந்த பிரியாணிக்கு போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சோம்பு. ஷாஹி ஜீரா 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஷாஹி ஜீரா. அந்த பிரியாணியை மனம் கூட்டுறதுக்காக ஷாஹி ஜீரா. 2 பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சாதாரண ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டார் அனீஸ் 3, 2 பூவும் எடுத்து வச்சுருக்கேன். ஜாதிபத்திரி அந்த பூ இருக்குல்ல, அதை வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நேயர்களே இதோட அளவு. இதையும் எல்லாத்தையும் வெறும் வாணலியில் ஒன்றா போட்டு சூடு வர பிரட்டிட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சா பிரியாணி மசாலா ரெடி. எனி டைம் இந்த பிரியாணி மசாலா குருமாக்கு, பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் போடலாம். வேறு மசாலா பாத் சாதம்லாம் பண்ணும்போதும்
இந்த பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நேர்களே, வானலியில் பட்டை, வடி, ஏலக்காய் போட்டுருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கிறதா. அடுத்தது தனியா, ஸ்டார் அனீஸ் அண்டு ஜாதிப்பத்திரி பூ, சோம்பு, மிளகு, கிராம்பு, பீடி சில்லி, பாசி, ஏலக்காய், பே லீஃபு. கடைசியில் 2 ஜீரகமும் சேர்த்துக்கலாம். சூடு வந்ததுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, கருகாமல். இந்த கடற்பாசிக்கு ஒரு நல்ல மனம் ஜாஸ்தி கொடுக்கும், அதனால் ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். இதுவும் அப்படிதான். கடைகளில் வாங்குகிற பேக்கெட் பொடியில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கோமோ அதில் நம்ம பாதி குவான்டிட்டி எடுத்துட்டாலே போதும். அதனால தான் ஹோம்மேடு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். வீட்டில் செஞ்சதை போடுறோம், ஏன்னா சுத்தமான பொருளை தான் வாங்கி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். சூடு வர படுத்துக்கலாம். 5 to 6 மினிட்ஸ்லேயே வாசனை வந்துடும். இப்போ கடைசியாக இந்த ஜீரகம்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த பொடியை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே. இப்போ இது நல்லா வந்துட்டு போடும். 5 to 6 மினிட்ஸ் போடும். அப்புறம் ரொம்ப வச்சு அப்படியே கருப்பாக போயிடும், அந்த டேஸ்ட்டையே மாற்றிடும். ஏலக்காய் இதெல்லாம் நல்லா அதில் சூடு வர வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுற போகிறோம். இது ஆற வச்ச பிறகு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இதை வறுக்கிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸே போகும். ஏன்னா வானலி நல்லா சூடாக இருந்தால் இந்த பொருள்கள்லாம் ஈஸியாக வறுத்துடலாம். சிம்மிலே வச்சு வறுத்தாலே போதும், நிறம் மாறாமல் இருக்கணும், அதுதான். இப்போ நேயர்களே, பிரியாணி மசாலா சாமான்லாம் வறுத்ததெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பட்டையும் மிளகாயையும் அரைக்கும் போது கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டோம்னா ஈஸியாக மசிஞ்சிரும். பிரியாணி மசாலா பொடி நமக்கு 45 கிராம் கிடைச்சிருக்கு. பாருங்க நேயர்களே, ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர், ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் நல்ல மனம் சுவையோட ரெடியாக இருக்கு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுலேயே எல்லாம் மெஷர்மெண்ட்டை போட்டு வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அழகாக இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லேபிள் ஒட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செய்ய முடியும். வீட்லயே எப்படி லேபிளிங் பண்றது, நீட்டா லேபிளிங் பண்ணிட்டு எப்படி நீங்க இந்த பொடியெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாம எப்படி பாட்டிலில் போட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்துறது என்பது சொல்ல போறேன். ஈஸி லேபிளிங் மெத்தட். முதல்ல இந்த பொடியோட பெயரெல்லாம் என்னென்ன லேபிள் போடணுமோ அந்த பேரை ஒரு சின்ன பேப்பரில் மார்க்கர் பென் வச்சு எழுதிங்க. கரம் மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி, இப்படி பேரை ஒரு சென்டிமீட்டர் திக்னஸ் குறைவான பேப்பரில் எழுதி நல்லா நீட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஏனென்றால் நம்ம இதை செல்லோ டேப் பயன்படுத்தி தான் ஒட்ட போகிறோம். இந்த செல்லோ டேப்போட அகலம் 1 சென்டிமீட்டர் தான், அதை விட குறைவாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அடுத்து இந்த செல்லோ டேப்பை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். இந்த செல்லோ டேப் அகலம் எப்படி இருக்கா, இப்போ எந்த லேபிளிங் பண்றோமோ அந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அந்த பேர் எழுதிய பேப்பர் எடுத்துக்கிறோம். செல்லோ டேப் எடுத்துன்னு போயிட்டு அந்த பெயர் தெரிகிற மாதிரி அது மேலே நம்ம இதை வச்சிட போகிறோம். அவ்வளோதான். வச்சு கரம் மசாலா அதையும் அப்படியே வைக்கிறோம். அதுக்கு மேலே வச்சுட்டு எடுத்தால் வந்துடுது பாருங்க கரம் மசாலா. இதையும் நம்ம சிசர் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ லென்த்துக்கு எடுத்துட்டோம். இப்போ கரம் மசாலாவை எடுத்துக்கிறோம். அந்த பாட்டிலில் கரம் மசாலா பொடி லேபிளிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரியாணி பொடி, பிரியாணி மசாலா பொடி அதே மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறோம். அதை எடுத்துக்கிறோம். பாருங்க பிரியாணி மசாலா பொடி, கரம் மசாலா பொடி ஏர்டைட் கண்டெய்னரில் பத்திரமா வைத்துக்கொண்டு பயன்படுத்துங்கள். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதை மாதிரி நிறைய எல்லாம் நடுவில் சொல்கிறோம்.